கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வியாழக்கிழமை இந்த சாயந்தர வேளையில நாம் இந்த ஜூம் இணைப்பு வாயிலாக கர்த்தருடைய நாமத்தை போற்றும்படியாக, புகழும்படியாக, அவர் ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறாரு. இந்த அருமையான நேரத்துல இந்த கூடுகையை நமக்கு ஆசீர்வாத தரும்படியாக இந்த ஆரம்ப ஜெபமாக நம்ம மத்தியில இருக்கிறதான சகோதரர் பெரியசாமி பிரதர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. பெரியசாமி அவங்க இந்த ஆரம்ப ஜெபத்தை நமக்கு பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து நம்ம முன்னாடி போகலாம். பிரதர் அன்மியூட் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். பெரியசாமி பிரதர். ரெங்கசாமி பிரதர் தான் பண்ணி சொல்லி இருக்குது. அப்படிங்களா ஐயா? நான் பண்ணட்டுங்களா ஐயா? ரெங்கசாமி பிரதர் பண்ணுங்க. சரிங்க. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே கர்த்தாவே, தருமையான அந்த மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை வேலையில கூட கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே இந்த ஜூம் மீட்டிங் மூலம் ஒன்று கூடி கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய பாடல்களையும் உம்முடைய வசனங்களையும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பகிர்ந்து கொண்டு இதன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் மென்மேலும் ஆண்டவரே வளரத்தக்கதான கிருபையப்பா, ஆசீர்வாதங்களை அப்பா நீங்க தர வேண்டுமாக நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே இன்னும் ஆண்டவரே நிறைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஜூம் மீட்டிங்கில் இணைவதற்கு ஒரு வாஞ்சியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய சத்தியத்தை ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே முத்திரை மோதிரமாக ஆண்டவரை வைக்கிற தயவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த மீட்டிங் மூலமாக ஆண்டவரை பாடுகிற பாடல், கர்த்தாவே கொடுக்கிற செய்தி, கர்த்தாவே ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் தயவாய் ஏற்று அதற்கு ஏற்ற காலங்களில் அப்பா எங்களுக்கு நல்ல பதிலை நீர் தருகிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்களுடைய துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய இனிய நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஜெபித்து மூத்த சகோதரருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக்கிறோம். அருமையான நேரத்துல கூட கர்த்தரை பாடல் மூலமாக பாடி ஆண்டவருடைய நாமத்தை தூக்கக்கூடிய ஒரு வேலை. இப்படிப்பட்ட நிலைமையில இந்த அருமையான மாலை வேளையில நம்மோடு கூட இணைந்திருக்கிறதான சிறு பிள்ளைகள் டேனியல், சாதனா, சனா, 3 சிறு பிள்ளைகள் இணைந்து இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் பாடல் மூலமாக. பாடலாம். பாட்டு ஐயா கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க. சரி. உன்னை பாதுகாப்பவர் விட்டு கொடுக்காதவர் இங்க வேணாம். என்னை பாதுகாப்பவர் நான் மாறும் போது என்னை பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை நோக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என்னை பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் என் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உன் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சொல்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சொன்னீரே.
ஐயா நன்றிங்க ஐயா. அருமையான ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர். சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். குறிப்பாக அந்த பாடலுடைய வரிகள் இன்றுமே நம்மை விட்டுக் கொடுக்காத ஆண்டவர், நம்மை அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அதை வழிநடத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்ற ஒரு அர்த்தமுள்ள நல்ல பாடலை இந்த அருமையான வேளையில கேட்க ஆண்டவர் உதவி செய்தார். பாடல் பாடின சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. இந்த அருமையான நேரத்துல கூட சற்று நேரம் நம் தேவனுடைய பாதத்துல அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது. ஸோ அதனால நாம் யாவரும் ஜெப சிந்தையோடு அமர்ந்து இந்த அருமையான வேலையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையில நாம் முன்னேறி செல்வதற்கு அவர் கொடுக்குற இந்த வேத வார்த்தைகளை கேட்டு அதன்படியாக வாழ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுவோம், இது பண்ணுவோம். குறிப்பாக இந்த நாளில கூட நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நம் மத்தியில இணைந்திருக்கிற மூத்த சகோதரர் ரங்கசாமி ஐயா அவங்களோட இணைஞ்சிருக்காங்க. அவர்களையும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான வேலையில வாழ்த்தை வரவேற்கின்றோம். தொடர்ந்து அவங்க நமக்கு இந்த செய்தியை கொண்டு வருவாங்க. ஒரு டியூ ரங்கசாமி ஐயா நீங்க கொடுக்கலாங்க, அன்மியூட் பண்ணிக்கங்க. ரங்கசாமி மியூட் எடுத்து விடுங்க, மியூட் எடுத்து விட்டுட்டு பேசுங்க. ஓகே ஓகே. இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக நாம் கர்த்தருடைய சில வார்த்தைகளை நாம் இப்பொழுது கூட பகிர இருக்கிறோம். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் என்னென்ன வழிகளை பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்த திட்டத்தின் பிரகாரமாக நாம் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழத்தக்க கிருபையை ஆண்டவர் தருவாராக. 2 பேதுரு 1வது வசனம் 1 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனும் ஆகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவிலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுது. இந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், சமாதானமும் கிருபையும் பெருக கடவுது என்று தேவன் இந்த இடத்திலே நம்மளுக்கு வழிகாட்டி இருக்கிறார். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையான நாமத்தை தந்தருளிதும் அன்றி அவருடைய திவ்ய வல்லமையான நமக்கு தந்தருளிதும் அன்றி அவருடைய திவ்யமான நாமத்தை நமக்கு அவர் தந்தியருளி இருக்கிறார். இச்சையினாலும் உலகத்தில் உண்டாக கேட்டுக்கு தப்பி திவ்யமான பாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும் நாம் தைரியமாய் இருக்க வேண்டும். எந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தைரியம் இல்லாமல் போனால் நாம் வழிவிலகி போவதற்கு ஏதுவான இந்த உலகத்தில பல காரியங்கள் நம்மிடத்திலே நம் மத்தியில நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு நாம் தைரியமாய் இருக்க வேண்டும். அது தைரியத்தோடு கூட ஞானத்தை நாம் கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி ஞானத்தை நாம் கடைபிடித்து கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி அவருடைய சூடுகளை நாம் ஏற்றுக்கொண்டு நடந்தேமே ஆனால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கையாக காணப்படும். 6வது வசனம், ஞானத்தோடும் இச்சையடக்கத்தோடு பொறுமையோடு தேவ பக்தியோடு
சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். தேவன் இந்த 7வது வசனத்துல சொல்லி இருக்கிறார், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தை தேவ சகோதரரோடு அன்பாயும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே தீனரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் செய்த முன் பாவத்திற்கு பாவங்கர தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருப்பான். கண் கெட்டு போன நாம் இந்த உலகத்தில வாழும் காலத்தில இவைகளெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சொன்ன இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் கைவிட்டு நாம் இருந்தோமானால் நாம் கண்ணிருந்தும் குருடர்களாக நாம் இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த 9வது வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு தெரிவிக்கிறார். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. நீங்கள் ஒரு காலம் இவைகளையெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக செய்யும் பொழுது நீங்கள் ஒரு காலம் யாரு என்ன சொன்னாலும், எத்தனையோ பேரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட காலங்களிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, நீங்க உங்களுக்கு என்ன கிடைச்சது, உங்க தேவன் எங்கே, உங்களுக்கு என்ன நன்மை நடந்திருக்கிறது என்று அவர்கள் பலவிதமான பல குற்றச்சாட்டுகளை கூட நம்மிடத்தில சுமத்தலாம். ஆனால் அப்படி சுமத்துகிற இடத்துல நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட்டால் நாம் ஒருபோதும் இடறி விழுவதில்லை. இவ்விதமாக நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாக அளிக்கப்படும். இந்த பிரகாரமாக நாம் வாழ்ந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தையும் பெரிய அதிசயத்தையும் செய்வார். உன்னுடைய திராணுக்கு மேலாக நான் உன்னை சோதிக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன் அப்படி ஆண்டவர் நம்மளுக்கு எந்த சோதனைகள் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு எல்லா நிலைமையிலும் நம்மளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து துணையாய் இருப்பார். அவர் நம்முடைய உட்காருதலையும் நம்முடைய எழுந்திருக்கிறதுலையும் நாம் அவரை அறிந்திருக்கிறார். நம்மளுடைய முடிவுகள் ஒன்றும் விழுவதை கூட அவர் அறிந்திருக்கிறார். இந்த வண்ணமாக நாம் 2 தீமோத்தேயு 1:9 கூட நாம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1:9 கூட நாம் வாசிக்கிறோம். அவர் நம்முடைய கிரிகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியையும் ஆதி முதல் கிறிஸ்து இயேசுக்குள் அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மளை அழைத்தார். இந்த மாதிரி எந்த சும்மா அழைக்கல நம்மளை, ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய ஆதி முதல் கொண்ட கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியையும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மளை அழைத்திருக்கிறார். எந்த விதமாக உங்களை யார் அழைச்சது என்று கேட்கறதுக்கு ஒருத்தர் கேட்கும்போது நம்ம இந்த வசனத்தை நாம் சொல்ல வேண்டும். சொல்லும் பொழுது நம்மளுக்கு பெரிய சமாதானம் ஏற்படும். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. நாம் இவர் மரணத்துக்கு பரிகாரி, ஜீவனையும் அறியாமலையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இது எபிரேயர் 3:1 கூட நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 3:1 கூட வாசிக்கிறோம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து எவ்வளவாய் பாடுபட்டு அவர் நம்மளை மீட்டு கொண்டார். இந்த
அதுக்கடுத்து கலாத்தியர் 1:15 கூட நம்ம வாசிக்கிறோம், அவர் எவ்வளவு மேன்மை உள்ளவர், அவர் நமக்காக எவ்வளவு பெரிய சித்தங்களை, எவ்வளவு பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அதுக்கடுத்து 1 பேதுரு 2வது வசனத்துல கிருபை, அவருடைய அழைப்பு பெரிய கிருபை உள்ளதான அழைப்பாய் இருக்கிறது. இந்த கிருபையுள்ள அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த கிருபையுள்ள அழைப்பின்படி நாம் வாழ்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நாம் இந்த வாழ்க்கையில நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அந்த வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நாம் ஒரு 7 காரியங்களை கை கொண்டால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கண்டிப்பாக பல காரியங்களையும் பல நன்மைகளையும் இன்மையிலே இல்லாட்டாலும் முதுமையிலும் கூட ஆண்டவர் கண்டிப்பாக அந்த காரியங்களை செய்வார். பொறாமை, பிச்சையடக்கம், அன்பு, பொறாமை, நற்குணம், சந்தோஷம், இரக்கம், இவர்கள் எல்லாம் நம்ம ஆண்டவரே கை கொண்டால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். நாமளும் இன்னும் கிறிஸ்துவை அறியாத எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாம் வாழுகிற வாழ்க்கையில ஒரு சாட்சிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அவருடைய பலத்து கரங்களுக்குள்ளாக நம்ம அடங்கினவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களையும் பெரிய அற்புதங்களையும் செய்ய வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுது கூட இந்த ஒரு சின்ன செய்தியை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாம் தனிமை சபையில பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நாம் இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக நாம் நம்மளுக்கு ஏற்ற வழியிலே ஏற்ற ஒரு நல்ல கருத்தை பேசி நாம் இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டு நாம் இன்னும் வளருகிற இதுல அதிகமாக நாம் கொஞ்சமாக நாம் பேச தொடங்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஏற்ற வார்த்தைகளை ஏற்ற வசனங்களை அவர் கொடுப்பார் என்பதை ஐயமில்லை. ஆண்டவரே, மோசே கூட சொன்ன பொழுது நான் திக்குவாயினும் பேச தெரியாதவனுமாய் இருக்கிறேன், நான் இந்த எகிப்து தேசத்தில் இருந்து எப்படி நான் இஸ்ரவேல் மக்களை கூட்டிக் கொண்டு வருவேன் என்று சொன்ன மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். அப்படி மோசேக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நம்மளுடைய வாழ்விலும் பெரிய காரியங்களையும் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒருபோதும் ஒருத்தரும் சோர்ந்து போகாதபடி நாம் அவரை அண்டிக்கொள்ளும் பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் சமயத்துல நம்மளுக்கு ஏற்ற காரியங்கள் நமக்கு அவருக்கு வாய்க்க பண்ணுவார். இப்பொழுது கூட இந்த வசனத்தை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. திறமையான இந்த மாலை வேளையில நாம் கேட்ட அந்த வேத வசனங்களை நம் அடிப்படையாக கொண்டு நம்முடைய விசுவாச வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களையும் அநேக நன்மைகளையும் பெற்று வாழ நமக்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. குறிப்பாக 2 பேதுரு, தீமோத்தேயு, எபிரேயர் என்ற பல நிலைமைகளில ஆண்டவர் அந்த வசனங்களை சுட்டிக்காட்ட மூத்த ஐயா அவங்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். குறிப்பாக இன்னும் அதிகமான நிலைமையில கடைசியாக அவர் சொல்லி முடித்த அந்த வார்த்தைகளை நாம் நினைவில் கொண்டவர்களாக, ஒருவேளை அவ்வளவு பெரிய தலைவராக உயர்த்தப்பட்ட மோசே தன்னுடைய ஆரம்ப நாட்கள்ல சொன்ன வார்த்தைகளை நினைவு கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அவர் ஆரம்ப நாட்கள் ஆண்டவர் அவரை அழைக்கும் போது நான் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கேன், அதாவது அந்த நாவும் திக்குவாயுமாக இருக்கிறேன்னு சொன்னார் ஆண்டவர். நீ அழைத்த தேவன் நான், நீ வரும்போது உன் வாயோடு போட்டிருந்து நான் பேசுவேன், உன்னை வழி நடத்துவேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த அருமையான வேலையில இந்த இணைப்புல இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில ஆண்டவரை குறித்து பேசுவதற்கான அநேக விதமான தயக்கங்கள் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அதற்கான முயற்சியை நாம் மோசையை போல எடுக்கும்போது மோசே ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய தலைமை பொறுப்புல உயர்த்தினது போல நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம என்ன பண்ணுவார், உயர்த்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை கடைசியில அந்த ஒரு முடிவோட கூட அந்த செய்தியை முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். குறிப்பாக இந்த வார்த்தைகளை நம் மத்தியில பகிர்ந்து கொடுத்ததான மூத்த ரங்கசாமி ஐயா அவர்களுக்கும்
உடைய குடும்பத்தாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த அருமையான வேலையில சுதந்திரம் சகோதர சபையின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்றோம். இன்னும் அவரை ஆண்டவர் வேத வசனத்தின் மூலமாக இன்னும் அதிகமான நிலைமையில பலப்படுத்த நாம் ஒவ்வொருவரும் அவர்களை ஜெபத்திலே தாங்குவோம். தொடர்ந்து இந்த அருமையான நேரத்துல கூட நம்ம இன்னொரு பாடல் கேட்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். குறிப்பாக இந்த அருமையான நேரத்துல நம்ம மத்தியில இணைந்திருக்கிறதான முருகேசன் பிரதர் அண்டு அவங்களுடைய மகள்கள் 2 பேர் மகிமா மனிஷா அவங்க இணைந்து இந்த அருமையான வேலையில ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. இருக்காங்களா? பிரதர் முருகேசன் டாட்டர்ஸ் சிஸ்டர் சிஸ்டர் ஜாயின் ஆயிருக்கீங்க, இருக்காங்களா? மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. முருகேசன் மியூட் எடுத்து விட்டு பாடல் பாடு. முருகேசன் சுதா. சரி, உங்களுக்கு கொஞ்சம் லேட்டரா இதானா கூட நம்ம அதுக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களுக்காக இந்த அருமையான நேரத்துல ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் இந்த அருமையான வேலையில கொடுத்தார். அதுக்காக நம்ம ஒரு சில காரியங்களுக்காக நம்முடைய சபைக்காக சபையினுடைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அந்த ஜெபித்ததுக்கு பிறகாக வேலை நம்ம இணைஞ்சிருந்தாங்கன்னா அவங்க பாடுவாங்க. தர்மையான வேலையில நாம ஒட்டாந்திரம் சகோதர சபையாக நாம் இணைந்து கர்த்தரை ஆராய்த்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக சபையினுடைய ஊழியத்திற்காக, சபையினுடைய ஊழிய வளர்ச்சிக்காக, ஆத்தும ஆதாயத்திற்காக நம்ம அதிகமாக பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இன்னும் அதிகமான நிலைமையில அந்த ஒட்டஞ்சித்திரம் சுற்றியுள்ள பகுதிகளில் கர்த்தரை அறியாத அநேகர்கள் அறிந்தும் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்காங்க. ஆனாலும் கூட அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அங்க ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார். சபையில இன்னும் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆண்டவர் ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்ப்பார். அதனால நம் ஆத்தும பாரத்தோடு இந்த இணைப்புல இணைந்திருக்கிற மத்தியில இணைந்திருக்கிறதான சகோதரர் நிர்மலா சகோதரி வந்து பாத்தீங்கன்னா இதற்காக ஜெபம் பண்ணுவாங்க. பிரதர், எங்க பாப்பா ஒரு பாட்டு பாடுதாமாங்க பிரதர். ஓகே, ரொம்ப நல்லது சிஸ்டர். இப்ப பாடுங்களா? இப்ப பாடுறீங்களா? சரி, ஓகே. ஆமாங்க பிரதர், என்ன பாட்டு? சின்ன பாட்டு பாட சொல்லுங்க. குட்டி சத்தானே நீ கண்ணு வைக்காத, நாங்க எல்லாரும் கணப்படாத. லெஃப்ட் ஆயிட்டாங்க அவங்க. நீ கண்ணு வைக்காத, நாங்கெல்லாம் உனக்கு என்ன கணக்கு. இயேசுக்கு எங்க தங்கத்து விட்டோமே, இனி வேற லெவல வாழ போறோமே. குட்டி சத்தானே நீ கண்ணு வைக்காத, நாங்க எல்லாம் உனக்கு என்ன கணக்கு போடாத. இயேசுவுக்கு எங்களைத்தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல வாழ போறோமே. குட்டி சத்தானே பிரதர், கேட்டுச்சுங்களா பிரதர்? கேட்டுச்சு. ஓகே, நல்ல அருமையான ஒரு சண்டே ஸ்கூல் பாடலை மகிமைப்படுத்தும்படியாக இந்த சிறு குழந்தைக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த அருமையான வேலையில நம்ம கேட்ட அந்த ஜெப குறிப்புக்காக நம்ம மத்தியில் என்ன ஷைனி இருக்கீங்களா? நம்முடைய ஒட்டந்திரம் சபையினுடைய ஆத்தும ஆதாயத்திற்காக சபையினுடைய விசுவாசிகள் முன்னேறி வருவதற்காக ஷைனி இருக்காங்களா? ஷைனி லைன்ல இருக்கீங்களா? சரி, நிர்மலா சிஸ்டர் நீங்க பண்ணீங்களா? பண்றேன் பிரதர். நான் சொன்ன காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கேக்குதுங்களா பிரதர்? கேக்குது சொல்லுங்க. சரிங்க பிரதர்.
நேற்றும் இன்றும் என்று மாறாத இருக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த வேலையில கூட துதிக்கும் சிலாக்கித்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து உம்மை துதிக்கும் சிலாக்கித்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. நீர் சொல்லியிருக்கிறீங்க கர்த்தாவே, எங்கே 3 பேர் கூடி நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நாங்கள் வாசம் செய்வேன் என்று சொன்ன தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஒன்றாய் கூடி கூட கர்த்தாவே உம்மை தொழுது கொள்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, எங்க சபைக்காக உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்கள் சபைக்குள்ள கர்த்தாவே 30, 60, 100 பலன் தர கிருபை செய்யுங்க ராஜா. அநேக ஆத்துமாக்கள் வளர நீ கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறேன் கர்த்தாவே. என் நாமத்தினால் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளும் என்று சொன்ன தகப்பனே. ஆண்டவரே உமது பாதப்படியில் அமர்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் சபைக்காக நீர் எங்க சபையை நீர் ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் அதிகமான ஆத்துமாக்கள் வளர நீ கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறேன் கர்த்தாவே. நீரே எங்களை ஆசீர்வதிங்க. தாழ்மொழி ஹலோ பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். பிரதர் கேட்டுச்சுங்களா பிரதர்? எனது நெட் கட் ஆயிட்டே இருக்கும் பிரதர். ஓகே கேட்டுச்சுங்க சிஸ்டர். ஹலோ பிரதர். கேட்டுச்சு. சரிங்க பிரதர். ஓகே தேங்க்யூ சிஸ்டர். தர்மையான நேரத்துல ஜெபித்த சகோதரிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்ம சில ஜெப குறிப்புகள், நம்முடைய சபையினுடைய முக்கியமான ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக இந்த அருமையான நேரத்துல ஜெபம் பண்ணுவோம். குறிப்பாக பாத்தீங்கன்னா நம்ம மத்தியில இணைந்திருக்கிறதான நம்ம பாடல் பாடின சாதனாவுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். குறிப்பாக கனகா பெரியம் சாமி அவருடைய 2வது மகள் சாதனா அவர்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய மூக்கு பகுதியில 2 பகுதியிலும் பாத்தீங்கன்னா சதை வளர்ச்சி வளர்ந்து கொண்டிருக்கிறதாக கடந்த வாரத்துல போய் அவங்க செக்அப் பண்ணும்போது டாக்டர்கள் அறிவுறுத்தினதாக சொன்னாங்க. ஸோ அதனால அவங்க தூங்கும் போது படுத்த மூச்சு வரல மிகவும் சிரமமா இருக்கு என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க டாக்டர். அவங்களும் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க, அல்லது நைட்ல தூக்கம் இல்லாம அவதிப்பட்டு கொண்டிருக்காங்க. ஸோ இந்த அருமையான வேலையில அந்த மகளுக்கு, அந்த சிறுமகளுக்கு ஆண்டவர் பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்கணும், ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். ஸோ அந்த ஒரு காரியத்துக்காக நம் பாரத்தோடு ஜெபிக்கக்கூடியவர்களா இருக்கும். நம்ம மத்தியில சுதா சிஸ்டர் இருந்திருக்காங்க. லைன்ல இருக்கீங்களா சிஸ்டர்? சுதா சிஸ்டர். சுதா சிஸ்டர். இருக்கேங்க சார். பிரைஸ் தி லார்ட். இருக்கேங்க பிரதர். பிரைஸ் தி சிஸ்டர். அந்த கேட்ட ஜெப குறிப்புக்காக நீங்க பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. சாதனாக்காக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனை கர்த்தாவே, இந்த அருமையான இரவு வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்கே 2, 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன தகப்பனே, இதோ நீர் எங்கள் மத்தியிலே கர்த்தாவே நீர் இருக்கிறீர் அப்பா. அலைபேசியின் வாயிலாக, இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் நீர் அசைவாடி கொண்டு இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே எங்களுடைய தேவைகளை நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா. ஆனாலும் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தைக்கேற்ப இதோ நாங்கள் வந்து நிற்கிறோம் தகப்பனே. அப்பா, விசுவாசிகளின் ஜெபம் பிணையாளியை ரட்சிக்கும் என்று சொன்ன தகப்பனே. அப்பா, பெதஸ்தா குளத்தில இருந்து எழுந்து செல்ல முடியாத அப்பா அந்த சப்பானியை ஆண்டவரே எழுந்து நடன்னு சொன்ன உடனே எந்திரிச்சாரேப்பா. ஆண்டவரே, கண்ணு இல்லாதவருக்கு பார்வை கொடுத்தீங்க, காது கேட்காதவங்களுக்கு அப்பா கேட்கக்கூடிய சக்தியை கொடுத்தீங்க தகப்பனே. ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல ராஜா. காற்றையும் கடலையும் அதட்டுகிற அதிகாரம் உள்ள தகப்பன் நீரா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, பிள்ளையை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சாதனாவை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உங்க பிள்ளை கர்த்தாவே. அப்பா, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்பதற்கேற்ப அப்பா நீர் தாமே அவர்களுக்கு அந்த குழந்தையை கொடுத்தீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைக்காக பிறந்திருக்கிற அந்த பிள்ளைக்கு கர்த்தாவே மூக்குல வளர்ந்திருக்க அந்த சதை ராஜா, இந்த சிறு பிராயத்திலேயே ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர்கள் மூலமாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கு தகப்பனே. நீர் சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. வியாதி நோயாலே வாடும் வேளையில் மருத்துவராகிடுவேன்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. நீர் மருத்துவராயிருங்க ராஜா. உங்க காயமேற்ற தழும்புகளேற்ற கரங்களினால அப்பா சாதனாவுடைய
பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்க தொட்டு சுகமாக்குங்கப்பா. நீங்க தொட்டு சுகமாக்குங்க தகப்பனே. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் உம்மால் உருவாக்கப்பட்டது. எலும்புகள் உருவாகும் முன்னே, நரம்புகள் உருவாகும் முன்னே, என் தாயின் அப்பா கருவிலே நான் உருவாகும் முன்னே என் கருவை கண்ட தேவன் நீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே போல சாதனாவோட கருவை நீங்க கண்டிருப்பீங்க, எலும்புகளை பார்த்திருப்பீங்க, உருவாக்கி இருப்பீங்க, நரம்புகளை உருவாக்கி இருப்பீங்க. அப்பா, ஒவ்வொரு உறுப்புகளை தொடுங்கப்பா. இந்த நேரத்துல தொடுங்க ராஜா. உங்க கரத்தால தொடுங்க தகப்பனே. அடுத்த முறை ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சரியம்னு சொல்லி அப்பா டாக்டர்கள் வியப்படையும் வண்ணமாக அப்பா அதிசயிக்கத்தக்க நீ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உன்னை உண்டாக்கினேன்னு நீங்க சொன்னீங்கல்லப்பா. அப்பா, நீங்க பிள்ளையும் அப்படிதான் படைச்சிருப்பீங்க தகப்பனே, அப்படிதான் உருவாக்கி இருப்பீங்க. நீங்க சுகத்தை கொடுங்கப்பா. எங்க ஒவ்வொரு உறுப்புகளுக்குரிய ஸ்பேர் பார்ட்ஸ் உங்ககிட்ட மட்டும்தான் ஏசப்பா இருக்கு. உருவாக்குனவர் நீர் அல்லவா தகப்பனே. அப்பா, பழுதாக்கப்பட்ட அந்த பகுதியை எடுத்து போட்டு நல்ல ஸ்பேர் பார்ட்ஸ் நீங்க வைங்க ராஜா. நீங்க பொறுத்துங்க தகப்பனே. ஆபரேஷன் வேணாம் ராஜா. கத்தி எதுவும் வைக்கப்படாமலே, ஆபரேஷன் இல்லாமலே என் தேவன் சுகம் தரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்று கூடி சாதனாவுக்காக இந்த நேரத்துல வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, கண்ணீரை துருத்தியில் வைக்கின்ற தேவன் நீர் அல்லவா ராஜா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா, சத்துருவின் சோதனையிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலை கொடுங்கப்பா. அடுக்கடுக்காக பிரச்சனைகள், அடுக்கடுக்காக அப்பா கர்த்தாவே பலவீனங்கள் நீங்க மாத்தி கொடுங்கப்பா. அந்த சிறு பிள்ளைகளுடைய உடல்ல எந்த பிரச்சனை இருந்தாலும், சாதனாவுக்கானாலும், சனாவுக்கானாலும், டேனிக்கானாலும் கர்த்தாவே நீங்க தான் எல்லா பலவீனங்களையும் மாற்றி போட்டு பலனை தரணும். உமக்கு இது லேசான காரியமா இருக்கிறது ராஜா. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய கரத்துல பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னது போல இந்த நேரத்திலே ராஜா உங்க கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நன்மையினாலும் முடிசூட்ட வேண்டும் என்று பிள்ளைகளை சாதனாவை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஜெபித்து உதவின சகோதரிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நன்றி. கேட்ட ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய தயவுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த அருமையான வேளையில இன்னொரு ஜெப குறிப்பாக மத்தியில இணைந்திருக்கிறதான ரங்கசாமி பிரதர் ஆண்டி இருக்காங்களா? ஆண்டி ஜெபம் பண்ண முடியுமா? ஜெப குறிப்பு சொல்றேன். இல்ல மியூட்ல இருக்க அன்மியூட் பண்ணுங்க. பிரதர் சொல்லுங்க, பிரேயர் என்ன பிரேயர்? அந்த ஜெப குறிப்பு சொல்றேன், கேட்டு பண்ண சொல்லுங்க. சரி. நம்முடைய சபையில நாம் யாவரும் அறிந்த வண்ணமாக வருகிற நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஞானஸ்தானத்திற்காக ஒரு சாட்சி சொல்லி ஒப்பு கொடுத்து இருக்காங்க. ஒரு சகோதரி பேர் சக்தி, சகோதரி பேர் என்னங்க பிரதர்? சகோதரி பேர் அந்த ஞானஸ்தானம் சகோதரி பேரு லட்சுமி. ஓகே. இந்த சக்தி அண்ட் லட்சுமிக்காக நம்ம என்ன பண்ணோம், அவங்க ஞானஸ்தானத்துக்காக நம்ம சபையை முன்னால சாட்சி சொல்லி அவங்க ஞானஸ்தானத்துக்காக காத்திருக்காங்க. ஸோ அவர்களுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த வளர்ச்சிக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த அருமையான நேரத்துல அந்த இரண்டு காரியங்களை அந்த ஆன்டி நீங்களும் அதே போல இரண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய சபையினுடைய விசுவாச மக்கள் அவர்கள் அவங்களுடைய அந்த சொந்த நிலைமையில அந்த ஃபங்க்ஷன்ஸ், குறிப்பாக ராஜேஸ்வரி அந்த புலியூர் நகரத்திலிருந்து நமக்கு வர்றாங்க. ராஜேஸ்வரி அவங்களுடைய குடும்பத்துல அவங்க அந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் வச்சிருக்காங்க, நம்ம யாவரும் அறிவோம். ஸோ அந்த ஒரு இது அது ஆசீர்வாதமாக தேவனுடைய நாமம் மகிமைக்காக அது நடக்கணும். ரெண்டு காரியங்களுக்காக ஜெபம். துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட இந்த கூடுகையில சொல்லப்பட்ட ஜெப குறிப்புகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்பா ஆண்டவரே, அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு நல்ல ஒரு சாட்சிகளாக ரட்சிப்பின் பாத்திரமாக மாறி இருக்கிறோம் கர்த்தாவே. அதற்காக நன்றி கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் பாதையிலே நாங்கள் உம்மிடத்திலே ஆண்டவரே விசுவாச வாழ்க்கையிலே நீடித்த நாட்களை நிலை நிற்பதற்காக ஒரு அடையாளத்திற்காக தேவநாய கர்த்தர் எங்களுக்கு மாதிரியை செய்துவிட்டு போயிருக்கிறீங்க ராஜா. அதன்படியாக
ராஜா, நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்துல நாங்கள் கடனாளிகளா இருக்கிறோம் கர்த்தாவே. அது போல இந்த எங்களுடைய கூடுகையிலே ஆண்டவரே நீடித்த நாட்களாய் ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிறவர்களும் ஆண்டவரே அப்பா ஞானஸ்தானத்திற்காக தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறவர்களுமா இருக்கிற எங்களுடைய சபையின் ஆண்டவரே அப்பா விசுவாசிகளாகிய ஆண்டவரே அப்பா சக்திவேல் அவருக்காகவும் ஆண்டவரே அப்பா லட்சுமி அவங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா அவங்க தங்களுடைய ஆண்டவரே விசுவாசத்தை அறிக்கையிட்டு பிதாக்குமாரன் பரிசுத்தாவியினாலே ஆண்டவரே அவருடைய நாமத்தினாலே ஆண்டவரே பாவத்துக்காக மரித்து நீதிக்காக பிழைத்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படியான நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக நித்திய ஜீவனை அவர்கள் தொடர அப்பா கர்த்தருடைய கையினால பெற்றுக்கொள்வதற்காக அவங்க ஆண்டவரே அப்பா இந்த ஞானஸ்தானத்திலே தங்களை ஆண்டவரை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. என் தேவனா கர்த்தாவே வருகிற நாட்களிலே அதற்குரிய எல்லா காரியங்களிலும் அவங்க ஆண்டவரே அப்பா உண்மையும் உத்தமமாய் நிலைத்திருந்து கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகாதவர்களாய் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு என் தேவனா கர்த்தர் நீங்க ஆண்டவரே அப்பா அவங்க ஆண்டவரை உறுதியாய் நிலைத்திருக்க அவங்களுக்குள்ளே நல்ல ஒரு வாஞ்சையை தாருங்க. அப்பா எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்றே செய்ய, இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்கென்றே செய்ய ஆண்டவரே அந்த விசுவாச பாதையிலும் ஆண்டவரே ஞானஸ்தானத்திலும் உறுதியாய் நிற்கிறவர்களாய் ஆண்டவரே விக்கிரகாராதனை யாவற்றையும் ஒழித்து விட்டு உமக்காக ஆண்டவரை நீ தெரிந்து கொண்ட பிள்ளைகளே ஆண்டவரே அதில் நிலைத்திருக்க அவங்களுக்கு வருகிற எல்லா சோதனைகளிலும் எல்லா ஆண்டவர் உபத்திரவத்திலும் என் தேவனா கர்த்தாவே துன்பங்களிலும் பாடுகளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோதனைகளை சகிக்க ஆண்டவரை நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அது போல அவங்களும் ஆண்டவரே எல்லாவற்றையும் சகித்து நீங்க ஞானஸ்தானத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே உறுதியா இருந்து முடிவு பரியந்தம் நிலைநிறுத்தி ஆண்டவரே நிலையா இருந்து கர்த்தருடைய சமூகத்திலே ரட்சிக்கப்பட்டு அப்பாவுடைய வருகையிலே ஆண்டவரே அப்பா உண்மையுள்ளவர்களாய் உத்தமம் உள்ளவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க அவங்க இருக்கிறாங்க. தேவனா கர்த்தா அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிங்க. இங்க ஞானஸ்தானம் ஆண்டவரே நல்லபடியாய் அவங்களுக்கு கிடைச்சு அவங்க தங்களுடைய ஆண்டவரே தேவனுடைய சரீரமாகவும் ஆண்டவரே அவருடைய ரத்தத்தினாலே தொய்க்கப்பட்டவர்களாகவும் கழுவப்பட்டவர்களாகவும் ஆண்டவரே வெள்ளாடையை தரித்து கொள்ள அப்பா ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு வாஞ்சையுள்ளவர்களாய் தங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை அர்ப்பணிக்க இருக்கிறாங்க. அப்பா அந்த காரியங்கள் அவங்களுக்கு இந்த ஞானஸ்தான காரியங்கள் அவங்களுக்கு நல்லபடியாய் ஆசீர்வாதமாய் ஆண்டவரே அமைய அவங்களுக்கு உதவி செய்யுங்க. தங்களை தகுதிப்படுத்தி எல்லாவற்றிற்கும் ஆயத்தப்பட்டவர்களாய் ஆண்டவரே அப்பா அவங்க இருக்க கிருபை செய்யுங்க. விசேஷமாக சொல்லப்பட்ட ராஜேஸ்வரி அவங்களுடைய ஆண்டவரே வீட்டு ஃபங்க்ஷனுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அவங்களுடைய குடும்பத்தாரை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த தேவனா கர்த்தாவே அவங்க அந்த ஃபங்க்ஷனை நடத்துவதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க ஆண்டவரே ஏற்படுத்தி தாருங்க ராஜா. உம்முடைய நாம மகிமைப்படியாக ஒரு காரியம் நல்ல ஒரு விசேஷமாக அவங்க வீட்டுல நடக்கட்டும் கர்த்தாவே. அப்பா அதுல வருகிற எல்லா ஜனங்களுக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அவங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆண்டவரே அந்த பொருளாதார தேவைகள் எல்லாம் நீங்க சந்தித்து அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக அவங்க வீட்டுல எல்லாருக்கும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் நடந்த முடிய அவங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஆண்டவரே அப்பா இதுல நல்ல ஒரு ஆசீர்வாதமாய் பங்கேற்று அவங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டுமோ என் தேவனா கர்த்தாவே உம்முடைய கிருபையினால இந்த காரியங்கள் நல்ல ஒரு சுமூகமாய் நடக்க என் தேவனா கர்த்தத்தாமே ஆண்டவரே அந்த காரியங்களை அந்த நல்ல ஒரு ஆண்டவரே விழாவை நீங்க நடத்தி தர வேண்டுமாய் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேங்க கர்த்தாவே. எல்லா காரியங்களையும் நிறைவாய் நீங்க அவங்களோடு கூட இருந்து அப்ப ஆண்டவரை ஆசீர்வதித்து தர வேண்டுமா உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதை நடத்துகிறவங்க ஆண்டவரை அதை எடுத்து செய்கிற எல்லா காரியத்திலும் அப்பா உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் எல்லாவற்றையும் செய்ய அவங்களுக்கு பலன் தாருங்க, உதவி செய்யுங்க அப்பா. எல்லா ஆண்டவரே அப்பா காரியங்களையும் இயேசுவே ஆண்டவரே உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆண்டவரே. இன்னும் கூட இருக்கக்கூடிய சபையில இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நீங்க அப்படியே ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் பாதையிலும் விசுவாச ஓட்டத்திலும் தேவனா கர்த்தாவே உம்மை நோக்கி ஓட அப்பா உதவி செய்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் சபையார் யாவரையும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஒரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரிக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி. கேட்ட ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பதில் தருவார். தயவுக்காக நன்றி செலுத்துவோம். குறிப்பாக இன்னும் ஒரே ஒரு ஜெப குறிப்பு அந்த ஜெப குறிப்பை நம்ம செஞ்சு கடைசியாக நிறைவு ஜெபத்தை நம்ம கடன் செல்வோம். யாரு அர்ஜித் அர்ப்பிதான் யாரும் இணைஞ்சிருக்காங்க. அது யாரு சின்ன பசங்களா இல்ல ரமேஷ் பிரதரா? அர்ஜித் அர்ப்பிதா சைனி அவைலபிளா இருக்குங்களா? சைனி திலகம் அப்படிதான் ரமேஷ் பிள்ளைகள் தானே. ஓகே ஓகே சரிங்க. சரி பாஸ்டம்மா நீங்க ஜெபம் பண்றீங்களா? பாஸ்டம்மா இல்ல சகோதரன் வேற யார் இருக்கா? சகோதரன் கிதயோன் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஜெபம் பண்ணுவாங்க. கிதியோன் யார் பிரதர்? கிதியோன் லெஃப்ட் சைடா இருக்குல்ல?
கிதியோன் இல்ல, லெஃப்ட் ஆயிட்டாரு. ஓகே. எப்படின்னா பிளத்தியா ஜெபம் பண்ணி முடிக்க சொல்லுங்க. பிளஸ்ஸி வந்து பாத்தீங்கன்னா இந்த அருமையான வேளையில கடைசி ஜெபமாக, இறுதி ஜெபமாக சபையில் உள்ள பலவீனமாக இருக்கிற சகோதரிக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இணைப்புல இணைந்திருக்கிறதான சகோதரர் பெரியசாமி கணக்கா அவருடைய வீட்டுல ஒரு மார்ச் 1 ஞாயிற்றுக்கிழமையில ஒரு கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த அந்த ஆசீர்வாத நினைவாக ஆண்டவர் நன்றி செலுத்தும் விதமாக ஒரு விழா, குடும்ப விழா வச்சிருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணணும், ஆண்டவர் நேர்த்தியாக நடத்தி தரணும். அதனுடைய எல்லா காரியங்களும் ஆண்டோடைய கிருபை இருக்கணும். அந்த காரியம் அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக திகழணும். இந்த ஒரு காரியத்தை நம்ம மனசுல வச்சு இந்த 2 காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி நிறைவாக பிளஸ் அவங்க ஜெபம் பண்ணி இந்த கூடுகை நம்ம நிறைவு செய்யலாம். ஜெபம். அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த இரவு வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். எங்கே நாமத்தினாலே 2-3 பேர் கூடியிருக்கிறீர்கள் அவர்கள் மத்தியிலே வாசம் செய்வேன் என்று சொன்னீரே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் எட்டாதுமான உனக்கு பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம். இந்த வேலையில் ஒட்டங்கத்திர சகோதர சபையோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க. அது போல சொல்லப்பட்ட இந்த ஜெப குறிப்புக்கா அப்படி பாதத்துல வருகிற பெரியசாமி கனகா அவங்களுடைய மகள் 3 பிள்ளைகளுக்கும் நடக்கிற அந்த இது காதணி விழாவுக்கா அப்படியே பாதத்துல வருகிற 1ஆம் தேதி வைத்திருக்கிறாங்க சுவாமி. அந்த இது விசேஷம் ஆசீர்வாதமாய் நடக்கணும். அவங்களுக்குரிய தேவையெல்லாம் நீங்க சந்திங்க. மாலாகாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. நீ சொல்ல ஆகும் கட்டளட நிற்கும் அப்பா. நீங்களே பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்க திருச்சபையில அநேக உட முடியாதவங்க இருப்பாங்கப்பா. சரீர பலவீனமா இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க பலனை கொடுத்து என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அவங்கள வெலப்படுத்துங்க, அதை தைரியப்படுத்துங்க, உற்சாகப்படுத்த போறதற்காக ஸ்தோத்திரம். மாலாகாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. இந்த நாள்ல ஜூம் மீட்டிங் வாயிலாக நாங்கள் பேசின அனைத்து காரியங்களுக்காக அவருடைய பாதத்துல வருகிற அந்த காரியங்கள் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் சுத்தாவியானவரை நீங்க இதை பற்றி பேசுனதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இது ஜூம் வாயிலாக இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பேர் பேராய் தொட்டு நீங்க ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்திரம். மலாத காரியங்கள் ஒன்றுமில்லை. நீ சொல்ல ஆகும் கட்டளை நிற்குமப்பா. இந்த ஜப கொடியை நீங்க ஆசீர்வதித்து கொடுத்திருக்காங்க ஸ்தோத்திரம். இப்ப தான் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஜெபித்து உதவினர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த அருமையான வேளையில இந்த நாளிலும் கூட நாம் சகோதரர்களாக சகோதரிகளாக ஒன்று கூடி நம்முடைய சபையாக இணைந்து கர்த்தரை துதிக்கவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் கிருபை செய்தார். அதனால இந்த இணைப்புல இணைந்த சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஒட்டந்திரம் சகோதர சபையின் சார்பாக அவருடைய சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம். குறிப்பாக இதுல இணைய முடியாம சிரமப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக, அதே போல இணைவதற்கு வாய்ப்புகள் கிடைக்க முடியாத சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இன்றைய நாளும் கூட வந்து பாத்தீங்கன்னா 13 பேர் இணைய ஆண்டவர் உதவி செய்தார். தொடர்ந்து போன வாரத்துல 8 பேர், இந்த வாரம் 13, இப்படியாக படிப்படியாக ஆண்டவர் அதை எண்ணிக்கையை உயர்த்தி கொண்டு வருகிறார். ஸோ அந்த இடையூறெல்லாம் மாறி எல்லோரும் வருகிற நாட்களில் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த நம் ஆண்டவர் பெரிய கிருபை செய்வாராக. தொடர்ந்து நாளில் இணைந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி. பிரதர், வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னா சொல்லிக்கலாம் பிரதர். வேற ஒண்ணுமே இல்லை, அப்படியே முடிச்சு நீங்களே பண்ணிருங்க பிரதர். நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, என்ற வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் இந்த Zoom மீட்டிங் ஆசீர்வாதமாக நடைபெற உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். கலந்து கொண்ட அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியுங்க. ஆண்டவரே, சுத்தமான வருகின்ற நாட்களில் அடுத்த வியாழக்கிழமை நாங்கள் இப்படி கூடி ஆண்டவரே கர்த்தர் வார்த்தையை செய்தியாக பகிர்ந்து கொடுக்கவும், ஜெபிக்கவும், பாடல்கள் பாடவும், ஆண்டவரே தயக்கமெல்லாம் விட்டு உற்சாகத்தோடு ஆவிக்குரிய காரியங்கள் ஈடுபடவும் அனைவருக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்றைய நாளில் இணைந்த அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. உங்க நன்மையினாலும் நிரப்புங்க. நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் தரப்போவதுக்காக ஸ்தோத்திரம். நாமத்தை மகிமைப்படுத்தும். துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமீன். தேங்க்யூ.